வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. இந்த வாரம் நீயா நானால இப்போ இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகுறவங்க அவங்கள ட்ரோல் பண்றவங்கள பத்தி பேசியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த மேடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கும்மி பாட்டப்போ கும்மி தட்டிக்கிட்டு லைட்டாக கண்ணு அடிச்சுட்டு அப்படி லைட்டாக நாக்கை வெளியே நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுவாங்க. அது ட்ரெண்ட் ஆச்சு. அது பசங்க பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக்கி ஒரு மாதிரி ஒன்று பண்ணாங்க. அது இந்த அக்காவுக்கு பிடிக்கலையாமா. அதுலேருந்து நீங்கள் எப்படி ட்ரால் ஆனீங்க? ட்ரால் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன். இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒல்லியாக இருக்காங்க அதுக்காக ட்ரால் பண்ணால் அது கண்டிப்பாக கிடையாதுங்க. அது ஏன் ட்ரால் பண்ணாங்கன்னா க்யூட்டாக இருந்துச்சு, அது அப்படியே இன்டர்நெட்டாக ட்ரெண்ட் ஆச்சு. அது வழக்கம் போல தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அவார்ட் ஷோ நடத்துனாங்க ஏதோ ஒரு ஊரில், சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன 2 செகண்ட் க்யூட்டான ஒரு ரியாக்ஷனுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ட்ரோல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. ஒரு 2-3 இன்டர்வியூ இவங்க அட்டென்ட் பண்ணி ரொம்ப பெருசாக பேசினாங்க. அதனால் மட்டும்தான் இவங்க ட்ரால் பண்ணாங்க. இவங்க அப்படியே திசை திருப்புறாங்க. நாங்கள் கருப்பாக இருக்கோம், ஒல்லியாக இருக்கோம், ஒரு மாதிரியாக இருக்கும் சொல்லி ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. என்னை யாரும் தெரியுமா? நான் எந்த ஊர், என் பேக்ரவுண்ட், என் லைஃப்பை நான் இப்போ தான் என் சொந்த காலில் நின்று போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, இவ்வளோ தூரம் எமோஷனாக பேச தேவையே இல்லையே. அவங்க பண்ண ட்ரால்னால உங்களை போட்டு அடக்கிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க, கீழே உடச்சிட்டாங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையை சிதைச்ச மாதிரி பேசுகிறீங்க. அவங்க பண்ண ட்ரால் அந்த ட்ரெண்டிங்னால மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்டுக்கெலாம் இப்போ ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்து உள்ளே போயிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நீங்கள் இப்போ அடுத்த படிக்கட்டுக்கு போயிட்டீங்க. அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு 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 பொய்யான ஒரு தகவல் சொல்றது ரொம்ப தப்பு தானே. உங்களுக்கு வெறும் காயம் மட்டும் ஏற்படல, உங்களுக்கு புகழ் காயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்துச்சு. கரெக்ட் தான். இதனால காயங்கள் மட்டும் ஏற்படல. இந்த கியூட்டான ரியாக்ஷன், இந்த ட்ரெண்டிங் ட்ரால்ஸ், அதனால மட்டும்தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சிருக்கு இந்த சமுதாயத்தில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அதை தக்க வச்சுக்கிறது இந்த அக்கா கையில தான் இருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பிரதர் 2020 நீயா நானால ராஜபரம்பரை அப்படின்ட்டு கேஸ்ட்டை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசி அதில் ட்ரோல்ல மாட்டிக்கிட்டாரு. அது சின்ன வயசுல இருந்து என் ரத்தத்துல ஓடுனது. ஆனா இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த பையன் இப்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க. அதாவது 2020 ஜாதி இருக்குன்னு சொல்லி பெருமையா பேசினவன் இன்னைக்கு ஜாதியே கிடையாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி ட்ரால் பண்ணது கலாச்சதுங்க. அந்த மாதிரி பேசுறது இல்ல, கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்ல. நான் பாட்டில் என் உண்டு என் ஒர்க்கு. இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் அந்த ட்ரால் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு பங்கு. அந்த ஷோல ஒரு அக்கா ஒன்று பேசியிருப்பாங்க, இந்த பையனுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வைஸ் பண்ணதால் மட்டும்தான் இந்த பையன் யோசிச்சு முடிவெடுத்திருக்கான்ட்டு இவனே சொல்றாங்க. ஆப்போசிட்ல ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாருங்க, அதாவது சக மனுஷன் சொல்லி திருந்துறதுனா மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா சில விஷயத்தை மாற்றவே முடியாதுங்க. அந்த ஜாதிக்குள்ள ஊறி போயிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாம கெத்து நினைச்சு வீணா போற பசங்களுக்கு முன்னாடி தனக்கு முன்னாடி இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ சொல்ற சில வார்த்தைகள் மனசை மாத்துதுன்னா அது சூப்பர்ல. இந்த பையனை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஒரு இன்னசென்ட்டா இருக்கான் பாருங்களேன். பண்ணலாம் தம்பி, அதெல்லாம் அசிங்கமா இருக்கும்டாப்பா. ஜாதி தான் எல்லாமே, ஜாதி இருக்கு, ஜாதி தான் அப்படின்னு சொன்ன அதே வாயால ஜாதி கிடையாது எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றது ஆசங்க. அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான். அதுக்கப்புறம் இந்த சின்ன தம்பி ஒரு சேனல் வச்சுக்கிட்டு முன்னாள் தலைவர், பெருந்தலைவர், மதிக்கத்தக்க தலைவர், வயசுல பெரிய தலைவர், அனுபவமிக்க தலைவர் எல்லாத்தையுமே தப்பா ஒரு மாதிரி ஒருமையில பேசுவாரு. அதை இன்னைக்கு கோபிட்ட மாட்டினாருங்க. நானும் இதுல தான் இருக்கேன் 20 வருஷமா, புரியுதா? அப்புறம் அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூங்க ஸோ மச்சுங்க, தேங்க்யூ ஸோ மச்சுங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அவ்வளோதான்.